காளிமுத்தனா இப்படி சொன்னாருங்க, உண்மைதான். கறந்த பால் மடி புகாது. ஆனா அவரு கறந்த பால் திருப்பி மடி புகுந்தாருல, திருப்பி அதிமுக வந்தாரு. கருவாடு மீனாகாது, ரைட்டு. அப்புறம் எப்படி காளிமுத்தன் திருப்பி அதிமுகவுக்குள்ள வந்தாரு, எப்படி பதவி கொடுக்கப்பட்டது? அது ஜெயலலிதா அவர்களோட அணுகுமுறை. இந்த உதாரணம் ஜெயலலிதா காலத்துக்கும் எம்ஜிஆர் காலத்துக்கும் பொருந்தாது. என்ன காரணம்னா, பலமுறை கருவாடுகள் வீணாகி இருக்கின்றன, பலமுறை கறந்த பால் மீண்டும் மடி புகுந்திருக்கிறது. எம்ஜிஆர் காலத்துல நீங்க பல உதாரணம் பார்க்கலாம், ஜெயலலிதா காலத்திலயும் பல உதாரணங்கள் பார்க்கலாம். எனவே காளிமுத்தனோட உதாரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மனசை பிரதிபலிக்கிறதான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது நான் ஜெயலலிதா எம்ஜிஆர் கிடையாது, நீங்க கட்சியை விட்டு போயிட்டீங்க, உங்களுக்கு மீண்டும் இடம் கிடையாது, இப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஏற்கனவே சொல்லிட்டாரு, பல முறை சொல்லியிருக்காரு, 100% கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்ப மற்றவங்க மூலமாக, அதாவது ஒரு கம்யூனிட்டி லீடர், கம்யூனிட்டி ஐகான், அவங்க ஒரு மக்களை ஒருங்கிணைக்க, தொண்டர்களை ஒருங்கிணைக்க போகும்போது அதே கம்யூனிட்டியை சேர்ந்த இன்னொருவரை வைத்து சொல்வது. இப்ப டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு எதிர்வினையாற்றணும்னு திமுக விரும்பும் போது அதே கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு தலைவரை வச்சுதான் அது சொல்ல வைக்கும்.